நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியின் ஓவல் ஆபீஸில் இருந்து வெளியேறியதை. அதன் பிறகு அன்று இரவு நான் செய்த வீடியோவை அதே இரவில் அப்லோட் செய்தேன். அதில் நான் மிகவும் துல்லியமாக கூறினேன். அதற்கு முன்பே பல இன்டர்நேஷனல் மீடியா இதை பிரெடிக்ட் செய்திருந்தன. இதன் விளைவுகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். ஏனெனில் போர் விரைவில் நிற்கவில்லை, சீஸ்ஃபயர் வரவில்லை என்றால் அமெரிக்கா பின்வாங்கும். ஏனெனில் அந்த முறையில் அமெரிக்காவை அவமானப்படுத்தியதால் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஸ்டெவன்ஸ்கி அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் அவர் பிரிட்டனுக்கு சென்றார், மற்ற நாடுகளுக்கு சென்றார், மன்னிப்பு கேட்டார். என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? மிகவும் கடுமையான நிலை. இரண்டாவது முறையாக அவர் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறார். அமெரிக்க ஜனாதிபதி அதை அமெரிக்க காங்கிரஸில் கூறுகிறார். அமெரிக்கா துல்லியமாக கூறியது, அடுத்த பேச்சுவார்த்தையிலே உக்ரைன் ஜனாதிபதி இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் அமெரிக்கா ஒரு டிமாண்ட் வைத்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க கூடாது. இது எங்கே? இதுதான் இந்த ஜோக்கர் என்று கூறப்படுவது. அதன் அர்த்தம், அன்று உக்ரைன் ஜனாதிபதியின் பெருமை, கௌரவம், மண் கட்டு. எத்தனை பேர் கூறினார்கள், என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள், நான் சொல்வது சரியல்ல, இது தவறு, அது தவறு, இது தவறு. தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? போரின் குளோபல் மீடியா அனைத்தும் ரிப்போர்ட் செய்கிறது. கெர்சான் ரீஜன், அதாவது உக்ரைன் படையினர் ஆகஸ்டில் கைப்பற்றிய கெர்சன் ரீஜன் ஏறக்குறைய 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது ரஷ்யாவின் மற்றொரு பகுதி. உள்ளே படையினர் இறங்கினர், அமெரிக்க ஆதரவுடன் இறங்கினர். ஒருபோதும் நினைக்காதீர்கள் உக்ரைன் படையினர் திறமைசாலிகள் என்று. இல்லை, இந்த சமீபத்தில் தான் அமெரிக்க ஆதரவுடன் இங்கு படையினரை உருவாக்கினார்கள். ஏனெனில் அவர்களிடம் ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ் இல்லை. சில விஷயங்களை நீங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள். நான் இதை சொல்றது டியூ டிலிஜென்ஸ். நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள், நான் இதை சொல்றது சரியா இல்லையா என்று. இப்போது நடந்த நிகழ்வை 2 நாட்களுக்கு முன்பே ரிப்போர்ட் செய்துள்ளார்கள். ஏனெனில் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் மற்றும் அமெரிக்க ஸ்பை சேட்டலைட் இமேஜஸ் மற்றும் அமெரிக்கா கொடுத்த உதவியை வித்ட்ரா செய்துவிட்டார்கள். 2 நாட்களுக்குள் நடந்த டெவலப்மெண்ட் இது. ரஷ்ய படையினர் முழுவதும் ஏறக்குறைய 10,000 உக்ரைன் படையினரை சுற்றி வளைத்துள்ளனர். இப்போது அவர்களால் உக்ரைனுக்குள் செல்ல முடியாது. அதுவும் சேர்த்து சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. சில பத்திரிகைகள் 10,000 என்று எழுதியுள்ளன, சில பத்திரிகைகள் 13,000 என்று எழுதியுள்ளன. ஒரு விஷயம் உறுதி, அவர்களால் இந்த உக்ரைன் கமாண்டுடன் ஹெட் குவார்ட்டர்ஸுடன் டெலிகம்யூனிகேஷன் செய்ய முடியாது. ஏனெனில் ஸ்டார் லிங்க் பயன்படுத்தப்பட்டது, அதுவும் வித்ட்ரா செய்யப்பட்டது. இதுதான் இந்த ஜோக்கர் என்று நான் சொன்னபோது இப்போது பிடிபடவில்லை. இந்த ஜோக்கர் என்றால் என்ன? 10,000 படையினர் இந்த ரஷ்யா சுற்றி வளைத்துள்ளது. அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது, இந்த சில மணி நேரத்திற்குள்ள சரணடைய வேண்டும், இல்லை என்றால் கொன்று விடுவார்கள். இதை படித்து புரிந்து கொள்ளுங்கள். 4 ரஷ்ய கிராமங்கள் அவர்களிடமிருந்து போய்விட்டன. ஆகஸ்டிலிருந்து போய் திரும்ப பிடிக்கப்பட்டது. இப்போது மற்றொரு நிகழ்வு, டெவலப்மெண்ட் மிகவும் கடுமையானது. உக்ரைனில் உள்ள பல நகரங்களில் அதை பாதுகாத்து கொண்டிருந்த உக்ரைன் படையினர் அங்கிருந்து பின்வாங்கினர். ஏனெனில் அதை கவுண்டர் அட்டாக் செய்ய இந்த உக்ரைன் படையினரின் கையில் இந்த இமேஜஸ் மற்றும் நிகழ்வுகள் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் போய்விட்டது. இதை சிம்பிளாக சிந்தித்து, நான் இதை சொல்வது ராக்கெட் டெக்னாலஜி அல்ல. முதலில் உக்ரைன் படையினரை பற்றி படியுங்கள். எங்கெல்லாம் அமெரிக்கா அவர்களுக்கு உதவுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு கன்க்ளூஷனுக்கும் வருவீர்கள். அதாவது உக்ரைன் என்ற நாடு தோற்று பின்னால் சென்று கீவ் வரை ஓடி ரஷ்யா திரும்ப ஓட்டியது அமெரிக்க ஆயுதங்களால் தான், ஐரோப்பிய ஆயுதங்களால் அல்ல. பிறகு அமெரிக்கா எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு உதவியது. அதைத்தான் கூறுகிறார்கள், 350 பில்லியன் உதவி வழங்கியது. எல்லாம் அமெரிக்காவே வழங்கியது. இந்த ஐரோப்பிய நாடுகள் சிறிய அளவிலான உதவியை மட்டுமே செய்ய முடியும். அவர்களின் கையில் இந்த ஹைலி சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் எதுவும் இல்லை. அதாவது ரஷ்ய ஆயுதங்களை கவுண்டர் செய்ய அவற்றை ஸ்கேன் செய்து, சூப்பர்சானிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ஸ்கேன் செய்து அவற்றை கவுண்டர் செய்ய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவும் இந்த ஐரோப்பிய நாடுகளிடம் இல்லை. அதனால தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா செக்யூரிட்டி வழங்குகிறது, அங்கே பேஸ் வைத்திருக்கிறது. நீங்கள் இதனை லாஜிக்கை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதே உங்களுக்கு புரியும் இந்த யூஎஸ் என்ன, இந்த நாட்டோ நாடுகள் என்ன, இந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று. அப்போதே உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போது
த்ரெட் என்ன? ஐரோப்பிய நாடுகளுக்கு த்ரெட் ஆகி, அதாவது 10,000 சோல்ஜர்ஸ், உக்ரைன் சோல்ஜர்ஸ் சில மணி நேரத்திற்குள் அல்லது 2 நாட்களுக்குள் சரணடையவில்லை என்றால், ஏனெனில் அவர்களின் சப்ளை செயின் முழுவதும் தடுக்கப்பட்டது, அங்கிருந்து பெரிய பொருட்கள் வர வேண்டும், அதுவும் தடுக்கப்பட்டது. அதாவது உக்ரைனிலிருந்து வர வேண்டிய இந்த கெர்சன் ரீஜன் உள்ளே உள்ள என்சர்க்கிள் செய்து முடித்த பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் இப்படி சப்ளை செய்து கொண்டிருக்க வேண்டும். உணவு இது எதுவும் ஸ்டாக்கு செய்யப்படுவதில்லை, இப்படி வந்து கொண்டிருக்கும். அது தடுக்கப்பட்டது. ஆயுதங்கள் இல்லை, டெலிகம்யூனிகேஷன் இல்லை. இவர்களை எப்படி தொடர்பு கொள்வது? கம்ப்ளீட்லி ட்ராப் செய்து, இவங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் உள்ளது. அதாவது ஏதாவது அமெரிக்கா சொல்லி தலையிட்டு ரஷ்யாவிடம் சொல்லி பின்வாங்கவில்லை என்றால் இந்த படையினர் 10,000த்திற்கும் மேல் வரும் உக்ரைன் படையினர் சரணடைவார்கள். அதாவது போரில் உக்ரைன் தோற்றது என்று டெக்ளரேஷன் வரும். அதன் விளைவுகள் என்ன? விளாடிமிர் ஸ்லோவியான்ஸ்கி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். பிறகு பயங்கரமான இஷ்யூ ஆகும். ஏனெனில் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அதை நடத்தும் அந்த நாட்டின் தலைவன், அதாவது ஜோக்கர் காட்டிய ஒவ்வொரு தவறுக்கும் பெரிய பிரதிபலன் கொடுக்கப்படும். நிகழ்வு பிறகு கையில் இல்லை. இப்போது நான் அறிந்தவரை மிகவும் கீனாக நான் 2 அல்லது 3 அறிந்தேன். உக்ரைன் ஜனாதிபதி 4 அல்லது 5 முறை இந்திய பிரதம மந்திரியுடன் பேச முயன்றார். அவர் அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேசட்டும், இதற்கு ஒரு உடனடி தீர்வு வேண்டும். 2 முறை உக்ரைன் அபிஷியல்ஸ் மற்றும் அங்குள்ள ஜனாதிபதி இந்திய தூதரை கீவுக்கு சென்று பார்த்தார்கள். உடனடியாக இந்திய பிரதம மந்திரியுடன் பேச வேண்டும். இந்திய பிரதம மந்திரி ரெஸ்பாண்ட் செய்யவில்லை. ஏனெனில் இவர் பல முறை முன்பே இறுதியில் எல்லா நாடுகளும் கட்டாயப்படுத்திய பிறகுதான் இந்தியா உக்ரைனுக்கு சென்றது, போரை பற்றி பேசியது. இந்தியாவுக்கு போரில் ஆர்வம் இல்லை, போரின் நேரம் அல்ல. அதற்கு முன்பு இவர் பல இஷ்யூஸில் நேஷனல் ஃபோரம் இல் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு ஆதரவாக இந்தியாவை எதிர்த்தவர். ஸ்லோவியான்ஸ்கி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் உக்ரைனுடன் இருக்கிறேன், ரஷ்யாவுடன் இல்லை. விஷயம் ரஷ்யா அங்கு இன்வேடு செய்தது. ஆனால் இவர் பிறகு காட்டியது முழுவதும் தலை திருப்பிய புரோகிராம். பக்கா ஸ்டேஜ் ஜோக்கராக மாறிவிட்டார். அதனால் தான் நான் சொன்னேன், வார் என்று சொல்வது சிறிய இஷ்யூ அல்ல. இப்போது என்ன நடக்கும்? ஏனெனில் சவுதி அரேபியா இந்த வரும் வாரத்தில் பீஸ் டாக்ஸ், வார் டாக்ஸ் நடக்கப் போகிறது. அமெரிக்காவுடன் அது நீளும் போது ஃபர்தர் எப்படி எக்ஸ்டெண்ட் செய்வது என்று சிந்தித்து பாருங்கள். நிகழ்வின் பிட்ச் மாறும். இது சரணடையும். ரஷ்ய படையினர் உள்ளே நுழையும். உக்ரைன் என்ற நாடு 2ஆக பிரியும். நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் இனி ஃபர்தர் இது திடீரென எஸ்கலேட் செய்தால் நடக்கும் நிகழ்வு. உக்ரைன் நாடு 2ஆக பிரிந்து போகும். மற்றொரு நாடு உருவாகும். கீ உட்பட மற்றொரு நாடு உருவாகும். இவை அனைத்தும் அங்கேயே இந்த ஜோக்கருக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் பட்ட அடி என்று சொல்வது. இப்போது ஐரோப்பாவுக்கு பெரிய டிஸ்கஷன் ஆகி, ஏனெனில் நிகழ்வு அவர்களின் கையில் இருந்து போய்விட்டது. ஐரோப்பாவின் செக்யூரிட்டியை பாதிக்கும். இவ்வளவு நாளும் இந்த ஜோக்கர் ஸ்லோவியான்ஸ்கி நடத்தியது முழுவதும் தவறுகளுடன் தவறு. ஒரு காரணத்தினாலும் அமெரிக்காவை பிணக்க வைக்கக்கூடாது. அவரிடம் இருந்த கேம் அதனால் ஓவல் ஆபீஸில் கொண்டு குளிப்பாட்டினார். அவர் நினைத்த யூரோப்பியன் நாடுகள் அனைத்தும், யூரோப்பியன் நாடுகளுக்கு எதுவும் உதவி செய்ய முடியாது. யூரோப்பியன் நாடுகளுக்கு எப்படி ரஷ்யர்களை அடிக்க முடியும்? இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் உதவி இல்லை என்றால் கீட்டமார் மிகவும் துல்லியமாக கூறியுள்ளார். அமெரிக்க உதவி இருந்தால் மட்டுமே, அதாவது கோலிஷன் ஃபோர்ஸை உக்ரைனில் கொண்டு வர முடியும். ஏனெனில் இந்த பிரிட்டனின் கையில் கூட ரஷ்யா குறிக்கும் ஆயுதங்களை கவுண்டர் செய்யும் சாதனம் இல்லை. அதன் காரணம் பிரான்சின் கையில் கூட இந்த போன்று இல்லை. ஏனெனில் இவர்கள் அனைவரும் அவர்களின் முழு செக்யூரிட்டி அமெரிக்காவின் கையில் உள்ளது. இது அதன் ஒரு காரணம். அமெரிக்கா சொல்லி தலையிட்டு ரஷ்யாவிடம் சொல்லி பின்வாங்கவில்லை என்றால் இந்த படையினர் 10,000த்திற்கும் மேல் வரும் உக்ரைன் படையினர் சரணடைவார்கள். அதாவது போரில் உக்ரைன் தோற்றது என்று அறிவிப்பு வரும். அதன் விளைவுகள் என்ன? விளாடிமிர் ஸ்லோவியான்ஸ்கி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். பிறகு பயங்கரமான பிரச்சனை ஆகும். ஏனெனில் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அதை நடத்தும் அந்த நாட்டின் தலைவன், அதாவது ஜோக்கர் காட்டிய ஒவ்வொரு தவறுக்கும் பெரிய பிரதிபலன் கொடுக்கப்படும். நிகழ்வு பிறகு கையில் இல்லை. இப்போது நான் அறிந்தவரை
மிகவும் கீனாக நான் 2 அல்லது 3 அறிந்தேன். உக்ரைன் ஜனாதிபதி 4 அல்லது 5 முறை இந்திய பிரதம மந்திரியுடன் பேச முயன்றார். அவர் அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேசட்டும். இதற்கு ஒரு உடனடி தீர்வு வேண்டும். 2 முறை உக்ரைன் அபிஷியல்ஸ் மற்றும் அங்குள்ள ஜனாதிபதி இந்திய தூதரை கீவுக்கு சென்று பார்த்தார்கள். உடனடியாக இந்திய பிரதம மந்திரியுடன் பேச வேண்டும். இந்திய பிரதம மந்திரி பதிலளிக்கவில்லை. ஏனெனில் இவர் பலமுறை முன்பே இறுதியில் எல்லா நாடுகளும் கட்டாயப்படுத்திய பிறகுதான் இந்தியா உக்ரைனுக்கு சென்றது. போரை பற்றி பேசியது. இந்தியாவுக்கு போரில் ஆர்வம் இல்லை, போரின் நேரம் அல்ல. அதற்கு முன்பு இவர் பல இஷ்யூஸில் நேஷனல் ஃபோரமில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு ஆதரவாக இந்தியாவை எதிர்த்தவர். ஸ்லோவியான்ஸ்கி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் உக்ரைனுடன் இருக்கிறேன், ரஷ்யாவுடன் இல்லை. விஷயம் ரஷ்யா அங்கு இன்வேட் செய்தது. ஆனால் இவர் பிறகு காட்டியது முழுவதும் தலை திருப்பிய ப்ரோக்ராம். பாக்கா ஸ்டேஜ் ஜோக்கராக மாறிவிட்டார். அதனால தான் நான் சொன்னேன், வார் என்று சொல்வது சிறிய இஷ்யூ அல்ல. இப்போது என்ன நடக்கும்? ஏனெனில் சவுதி அரேபியா இந்த வரும் வாரத்தில் பீஸ் டாக்ஸ், வார் டாக்ஸ் நடக்கப் போகிறது. அமெரிக்காவுடன் அது நீளும் போது ஃபர்தர் எப்படி எக்ஸ்டெண்ட் செய்வது என்று சிந்தித்து பாருங்கள். நிகழ்வின் பிட்ச் மாறும். இது சரணடையும். ரஷ்ய படையினர் உள்ளே நுழையும். உக்ரைன் என்ற நாடு 2ஆக பிரியும். நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் இனி ஃபர்தர் இது திடீரென எஸ்கலேட் செய்தால் நடக்கும் நிகழ்வு. உக்ரைன் நாடு 2ஆக பிரிந்து போகும். மற்றொரு நாடு உருவாகும். கீ உட்பட மற்றொரு நாடு உருவாகும். இவை அனைத்தும் அங்கேயே இந்த ஜோக்கருக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் பட்ட அடி என்று சொல்வது. இப்போது ஐரோப்பாவுக்கு பெரிய டிஸ்கஷன் ஆகி, ஏனெனில் நிகழ்வு அவர்களின் கையில் இருந்து போய்விட்டது. ஐரோப்பாவின் செக்யூரிட்டியை பாதிக்கும். இவ்வளவு நாளும் இந்த ஜோக்கர் ஸ்லோவியான்ஸ்கி நடத்தியது முழுவதும் தவறுகளுடன் தவறு. ஒரு காரணத்தினாலும் அமெரிக்காவை பிணக்க வைக்கக்கூடாது. அவரிடம் இருந்த கேம். அதனால் ஓவல் ஆபீஸில் கொண்டு குளிப்பாட்டினார். அவர் நினைத்த யூரோப்பியன் நாடுகள் அனைத்தும் யூரோப்பியன் நாடுகளுக்கு எதுவும் உதவி செய்ய முடியாது. யூரோப்பியன் நாடுகளுக்கு எப்படி ரஷ்யர்களை அடிக்க முடியும்? இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் உதவி இல்லை என்றால் கீட்டமார் மிகவும் துல்லியமாக கூறியுள்ளார். அமெரிக்க உதவி இருந்தால் மட்டுமே, அதாவது கோலிஷன் ஃபோர்ஸை உக்ரைனில் கொண்டு வர முடியும். ஏனெனில் இந்த பிரிட்டனின் கையில் கூட ரஷ்யா குறிக்கும் ஆயுதங்களை கவுண்டர் செய்யும் சாதனம் இல்லை. அது அதன் காரணம். பிரான்சின் கையில் கூட இந்த போன்று இல்லை. ஏனெனில் இவர்கள் அனைவரும் அவர்களின் முழு செக்யூரிட்டி அமெரிக்காவின் கையில் உள்ளது. இது அதன் ஒரு காரணம். இவை அனைத்தும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வரும்போது எங்கிருந்து இது எங்கே சென்று நிற்கும்? அதாவது உக்ரைன் ஜனாதிபதி இப்போது காலை பிடிக்க வேண்டும். அதுதான் இவன் ஜோக்கர் ஆகிவிட்டான் என்று நான் சொன்னபோது நீங்கள் என்னை திட்டினீர்கள். இப்போது நடக்கும் டெவலப்மெண்ட் மிகவும் பயங்கரமானது. ஒரு நாடு 2ஆக பிரிந்து போகிறது. அப்பிறகு அந்த 2ஆக பிரிந்து போகும்போது இவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இவர் ராஜினாமா செய்துவிட்டால் பிறகு அங்கு உக்ரைனில் நிற்க முடியுமா? அதோடு இவர் முடிந்து விட்டார். அமெரிக்க டிமாண்ட் என்ன? இவரின் முகம் இனி காண முடியாது. எந்த நெகோசியேஷனிலும் நாங்கள் இங்கு வந்து அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம், நாங்கள் இவருக்கு உதவி செய்தோம், அந்த நாட்டுக்கு உதவி செய்தோம், அந்த மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இவனை மாற்றினால் மட்டுமே போதும். அதனால தான் ஒரு பேச்சுவார்த்தையில் இவர் வரக்கூடாது. அதன் பேரில் இவர் சவுதிக்கு சென்று சவுதி பிரின்ஸ் கிரவுனை பார்க்க முயற்சித்தார். கிடைத்த கேமை கையிலிருந்து எடுத்துவிட்டு இன்று ஒரு துணியும் இல்லாமல் உள்நாட்டில் துள்ளி கொண்டிருக்கிறார். இதுதான் ஜோக்கர் டிப்ளமசி. ஜோக்கர் என்றால் என்ன வித்தியாசம் என்று உங்களுக்கு புரியும். அமெரிக்கா ஜஸ்ட் பின்வாங்கிவிடு. 2 நாட்களில் பிக்சர் மாறிவிட்டது. போரின் எத்தனை நகரங்களில் அட்டாக் செய்யப்படுகிறது? ஏனெனில் இவர்களுக்கு ஒரு குண்டும் இல்லை. முழுவதும் அமெரிக்க உதவியாக இருந்தது. அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். இவன் பெயர் முடிந்து விட்டது. இதுதான் நான் முன்பே சொன்னது. அமெரிக்காவில் இருந்து பின்வாங்குகிறேன். அன்றைக்கு இவன் முடிந்து விடுவான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியாவது நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். நீங்கள் தானே அனலைஸ் செய்யுங்கள். போருடன் தொடர்புடைய டெவலப்மெண்ட் என்ன நடக்கிறது? எந்த முறையில் உக்ரைன் ஃபோர்ஸ் டிஃபென்சிவ் ஆகவும் ஆஃபென்சிவ் ஆகவும் செல்ல முடிகிறது? எங்கே ரஷ்யா இந்த போரில் லூசர் ஆகிவிட்டது என்று நீங்கள் யூகித்து அப்பிறகு நீங்களே கன்க்ளூஷன் செய்யுங்கள். நான் சொன்னது சரியா இல்லையா? சிம்பிள் கொஸ்டின். பெரிய டெக்னாலஜி மற்றும் ராக்கெட் டெக்னாலஜி சிம்பிளாக ஆன்சர் கொடுத்தால் போதும்.
அப்பிறகு இதுவும் உங்களுக்கு புரியும். நான் முன்பே இன் அட்வான்ஸ் சொன்னேன், அதுதான் நடக்கிறது. மிகவும் சிம்பிள். உக்ரைனின் வெடி முடியப் போகிறது. ஸ்லோவியான்ஸ்கி ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது அந்த நாட்டிலிருந்து தப்பி ஓடி விடுவார். இதுதான் இனி நடக்கப் போகும் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் என்று சொல்வது.